எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது, எனக்கு கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுது, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்றோம் இதை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றோம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணாலும் போன் பண்ணுங்க, ஆன்லைன்லயும் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு விஜயலட்சுமி, வயசு 44 தான். நம்ம உஸ்லமட்டிக்காரங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கும். சிவியரா கழுத்து வலி, முதுகு வலி. ஓகே, இந்த பெயின் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, கழுத்துல இருந்து 2 கைக்குமே வலி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இடுப்புல இருந்து 2 காலுக்குமே வலி பரவ ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் நடந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற அளவுக்கு சிவியர் பெயினோடயே இருந்திருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்காங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் உங்களை ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு 2 கையிலயுமே பவர் குறையிற அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதாவது கழுத்து வலினால கழுத்துல முதுகெலும்புல ஜவ்வு விலகி கைக்கு போற நரம்பு அழுத்தி அதன் மூலமா அவங்களுக்கு பவர் குறையிற அளவுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இடுப்புல இருந்தும் காலுக்கு அதிகமான பிரச்சனை. அதாவது எப்படின்னா L3 L4 L4 L5 L5S1 3 லெவல்லையுமே சிவியராவே டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சு. பிளஸ் ஆனுலர் டியர் வேற இருந்தது. பொதுவாகவே ஆனுலர் டியர் இருந்தா மதப்பு வந்துடும், பவர் குறைய ஆரம்பிச்சிடும். பிளஸ் இவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் சேர்ந்து இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் L5S1 6 மில்லிமீட்டர் தான் இருந்திருக்கு. எப்படி ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் மினிமம் 10 மில்லிமீட்டர் இருக்கணும், இவங்களுக்கு 6 மில்லிமீட்டர் தான் இருந்தது. L3 L4 L4 L5 8 மில்லிமீட்டர் தான் இருந்தது. இந்த அளவு சிவியர் ப்ராப்ளத்தோட வந்தவங்க இப்போ கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அதுக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 to 10 hours கம்ப்ளீட் அட்வான்ஸ்டு பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் மூலமா சரி பண்ணி கொடுத்திருக்கோம். அவங்களோட ரிவ்யூ வருது, பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது, எனக்கு கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுது, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்றோம் இதை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றோம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணாலும் போன் பண்ணுங்க, ஆன்லைன்லயும் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. இது விஜயலட்சுமி அம்மாவோட எக்ஸ்ரே பிலிம். இது நம்ம சன் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்தது. அவங்களுக்கு முழங்கால் தேய்மானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இந்த 2 ஸ்பேஸ்ல இது லேட்டரல் சைடு, இது மீடியல் சைடு. இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். உள்பக்கம் நல்லாவே கிட்டத்தட்ட கிரேட் 3 அளவுக்கு அவங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது முழங்கால் தேய்மானம் வந்துருச்சு. லெஃப்ட் சைடுமே கிட்டத்தட்ட அப்படிதான் வந்திருக்கு. நல்லாவே அடுத்த கட்டமா உங்களுக்கு முழங்கால் மூட்டு மாத்திரை ஆபரேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முழங்கால் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி, 44 வயசு தான் ஆகுது. நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவங்க கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு முழங்கால் வலி சரியாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணும் பொழுது இவங்க கம்ப்ளீட்டாவே இன்னும் நல்லா நார்மல் ஆயிடுவாங்க. இது அம்மாவோட MRI ரிப்போர்ட். L3 L4 L4 L5 L5S1. இங்க L4 L5 லெவல்ல இந்த 3 லெவல்லையுமே உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது. இந்த அளவுக்கு டிஸ்க் பிதுங்கி வெளியில வர ஆரம்பிக்குது. பிளஸ் இவங்களுக்கு ஆனுலர் டியர் இருக்கு, அதுதான் இவங்களை ரொம்ப அதிகமா பாதிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் இவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தது. பேஷண்ட் நேம் விஜயலட்சுமி, வயசு 44, 9/8/2025 MRI எடுத்தது. MRI ரிப்போர்ட் ஆஃப் லோயர் thoracic and lumbosacral spine, SI and hip joints ஃபுல்லாவே ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. இதுதான் ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர். L1 L2 L2 L3 ஓகே, ஒரு 11.7 11.1 இருந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றோம் 10க்கு மேல இது இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் 10க்கு கீழே போகும்போது தான் ப்ராப்ளம். L3 L4 8.3 mm, L4 L5 8.3 mm, L5S1 வெறும் 6.1 mm தான் இருக்கு. 6 mm லெவல் போகும்போது தான் அவங்கள ஆபரேஷன் பண்ணுன்ற அளவுக்கு கொண்டு போறாங்க. மெயினா அவங்களுக்கு ஹெமஞ்சியோமா L3ல இருக்கு, அது ஒன்னும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கல. டிஸ்க் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சது டிஸ்க் எல்லாமே. டிஸ்கோட ஸ்பேசஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. டிஸ்க் பல்ஜ் L2 L3 லெவல்லையும் L3 L4 லெவல்லையும் நல்லாவே டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிக்குது. மெயினா ஆனுலர் டியர் இருந்தது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது L4 L5 லெவல்லையும் L5S1 லெவல்லையும். இந்த L5S1 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அண்ட் ஆனுலர் டியர் தான் இவங்களை நடமாட்டத்தையே குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்தபடி இவங்களுக்கு இடுப்புல ஒன்னும் பெருசா SI ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இல்ல. சின்னதா ஹிப் ஜாயிண்ட்ல நீர் கோர்த்து இருந்தது, அது எல்லாமே இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்ல சரியாயிடுச்சு. இங்க இவங்களுக்கு மெயினா இந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் நம்ம எப்படி சரி பண்ணிருக்கோம்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரோபோஸ்பைன் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. அதன் மூலமா இந்த L3 L4 L4 L5 L5S1 இந்த 3 லெவல்லையுமே இந்த 6.1 இருந்தது பாத்தீங்களா, இத நம்ம ரோபோஸ்பைன் மிஷின் மூலமா கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துரும். இப்ப அவங்க நல்ல நார்மலா அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போன நரம்பு அழுத்தம் சுத்தமாவே சரியாயிடுச்சு. இப்ப கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ. விஜயலட்சுமி, நான் உஸ்லமட்டியிலிருந்து வரேன். எனக்கு ஒரு 10 வருஷமாவே L4 L5 இடுப்பு வலி, கழுத்து வலி, நடுமுதுகு,
மூட்டு வலி எல்லாமே எனக்கு இருந்தது. ஒரு 10 வருஷம் நிறைய அங்கங்க நிறைய இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் அது இது நிறைய பார்த்தேன். ஆபரேஷன் அதுன்னா ஒரு இடத்துல மட்டும் சொன்னாங்க. பட் எங்களுக்கு அதுல நம்பிக்கை பெரிய அளவுல இல்ல. சோ அதனால நாங்களும் நிறைய இடத்துல பார்த்தோம். எங்களுக்கு அது சாட்டிஸ்பாக்சனா எங்கேயும் இல்ல. திருப்பி திருப்பி வலி வந்துட்டே இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு வருஷமாவே நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். சன் பிசியோ அண்ணா நகர்ல. அங்க வந்து சரி வரலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம்னு போது என்னால சில சூழ்நிலைனால வர முடியல. சோ இப்ப வந்து கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ நான் இப்ப இங்க வந்து காட்டலாம் அப்படின்னு வந்தேன். இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் எனக்கு அங்கங்க பெயின் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு நான் வந்து 10வது நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் இன்னைக்கு போறேன். இன்னைக்கு நல்லா எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே டே ஃபுல்லா பாக்குறாங்க. மார்னிங் டு நைட் வரைக்கும். மார்னிங் 9 டு நைட் வரைக்கும் பாக்குறாங்க. 9 o'clock வரைக்கும். ஸோ அதனால மாத்தி மாத்தி நமக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. நல்லா பாக்குறாங்க. நல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. சுத்தமா தொடர்ந்து உட்கார முடியாம, நடக்க முடியாம, நிக்க முடியாம எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டா நான் கிளியர் ஆயிட்டு இப்போ எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி இது இப்படி வழி இல்லாம நான் இருந்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் யோசிக்காதீங்க. நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.